யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். நாம் துதிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் என்ற சரத்தின் படைத்த அன்பின் தேவனே, அப்பா பிதாவே, இந்த சாயங்கால விளக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓய்வு நாள் ஆரம்ப வேலையிலே பிதாவே எங்களை கூட்டி வர சேர்ந்து பிதாவே உடைய சமூகத்தில் உட்கார வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக பிதாவே, இந்த கொரோனா காலத்திலும் நீரை எங்களை பாதுகாத்து வழிநடத்துக்காக கொண்டாடுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிமிடம் முழுவதும் மூச்சும் கொடுத்து பிதாவை உயிரோட வைத்ததுக்காக கொண்டாடக்கூடிய நன்றி. ஆசீர்வாதங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கிறப்போகாக நன்றி. ஆசீர்வாதையும் சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே, ஆமேன். இந்த பாடல் கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக யாவரும் சேர்ந்து நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு ஒன்றன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு ஒன்றன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடல் கூட்டத்தின் அடுத்த பாடலாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சூஸ்திரம் இயேசுநாதா என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே.
சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடி திருநாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரின்றீகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே. நீரே என்றீகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பரனே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இந்த பாடல் கூடத்தின் கடைசி பாடலாக ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்று நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என்று நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரில் நித்தம் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த பாடல் கூட்டத்தை உற்சாரமாக கடந்து கொள்ள உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே தேவனை தொழுது கொள்ளவும் அவரை துதிக்கத்தக்கதாகவோ இந்த காணொலி மூலியமாக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம் அனைவரும் சேர்ந்த வண்ணமாக பெரிய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 425 பாடலை நம் அனைவரும் சேர்ந்த வண்ணமாக பாடுவோம். பாடல் எண் 425.
ஓய்வு நாள் இது சபையே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஓய்வு நாள் இது சபையே தேவன் வந்துன கருளினாரே. ஆதலால் அவர் திரு ஆலயம் ஏகுவோம் வா திரு சபையோரே. ஆதலால் அவர் திரு ஆலயம் ஏகுவோம் வா திரு சபையோரே. புவிவானுயிர் படைத்து தேவன் புகழோடு தொழில் முடித்து 6 தினம் சென்றேனில் அமர்ந்தனரா திரு சபையோரே. 6 தினம் சென்றேனில் அமர்ந்தனரா திரு சபையோரே. கர்த்தர் வசனம் கேட்டு அதை பத்திரம் மகம் வைத்து கற்பனை 4 கர்த்தருரை படிக்கா திரு சபையோரே. கற்பனை 4 கர்த்தர் உரை படிக்கா திரு சபையோரே. ஓய்வு நாள் இது சபையே தேவன் வந்துன கருளினாரே. ஆதலால் அவர் திரு ஆலயம் ஏகுவோம் வா திரு சபையோரே. ஆதலால் அவர் திரு ஆலயம் ஏகுவோம் வா திரு சபையோரே. வேத வாசிப்பாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 8-9. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 8-9. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் குத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்ந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கின்ற தெய்வமே, ஏசப்பா, இதோ இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்துக்காக கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. மடிமாவும் நுணைக்கும் துதிக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. என் தேவனே, எங்களுக்கு தேவையான சுகம் பலன் ஜீவனை கொடுத்த ஆண்டவரே. இந்த காணொலியில் நாங்கள் இணையத்தக்கதான பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனான்ற வியாதி அப்பா எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தை அண்டா சராசரத்தையும் படைத்த எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக கொடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. தேவனே, விசேஷம் ஆண்டமாக ஆண்டவரே. அப்பா, இந்த காணொலி மூலியமாக அப்பா இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் பெறா தனித்தனியாக குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தில் வாசது போல் ஆண்டவரே, அந்த கனி கொடுக்காத மரத்துக்கு ஆண்டவரே இன்னொரு வருஷத்தை நீங்கள் கூட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்கள் வருடங்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழத்தக்கதான பெரிய பாக்கியத்தை தாங்க சாமி. உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக வாழத்தக்கதான பெரிய பாக்கியத்தை தாங்க சாமி. ஆண்டவரே, இதோ இவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்மை விட்டு விலகி இருந்து இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, மறுபடியும் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து நான் உங்களுடைய கிட்டி சேரத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்கள் தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கத்தம் சான் போர்டு கேட்டும் பரம்பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்து உங்களையும் என்னையும் பத்திரமாக பாதுகாத்து ஒரு மீதமான கூட்டமாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை ஆண்டவருடைய வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். குறிப்பாக நாம் உவமானங்களை நாம் தியானித்து வருகிறோம். இது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவின் வார்த்தைகளாக இருக்கிறபடினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மையான பரலோகத்தின் இரகசியங்களை இந்த உவமானத்தின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் மற்றவர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருந்தது. ஆனால் இதனுடைய மேன்மையான விளக்கங்களை குறிப்பாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாய் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் ஒரு தீர்க்க தரிசன சத்தியம் அடங்கி இருக்கும் ஒரு ஓமானத்தை தான் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களிலே ஒரு மேன்மையான சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா, நீர் மீண்டுமாக எங்களை இணைத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அற்பர்கள், நாங்கள் நீசர்கள். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் நீர் கிருபையாக இருந்து எங்கள் ஜீவனை நீர் தப்புவித்து எங்களுக்காக வைத்திருக்கும் மேன்மையான நோக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய தூய ஆவியானவர் இந்த எளியவனை ஆட்கொள்ளவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சத்தியத்தை நீர் கட்டளையிடவும், விசேஷமாய் கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலனடைந்து நாங்கள் துரிதமாக எழும்பி செயல்பட்டு உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தரலாம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாகவே தானியேல் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து தான் நாம் தீர்க்க தரிசன சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த ஓமானம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள் வரைக்கும் ஒரு மேன்மையான ஓமானத்தை கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். அதில் குறிப்பாக இந்த ஓமானம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், தேவன் திராட்சை தோட்டத்தை உடையவராக இருக்கிறார். அந்த தோட்டத்திலே பணிபுரியத்தக்கதாக வேலையாட்களை அமர்த்துகிறதற்கு அவர் 5 விசை புறப்பட்டு போனார் என்றும் 5 விசை ஊழியக்காரர்கள் அமர்த்தப்பட்டார் என்று சொல்லி, ஏன் இந்த 5 என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த 5 வேளை என்று பார்க்கும்போது இந்த 5 வேளைகளை மிக அழகாக ஆண்டவர் அந்த முதல் 6 வசனத்திற்குள்ளாக சொல்லுகிறார். முதல் அங்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது அதிகாலை என்று சொல்லுகிறார். அதிகாலையிலே அங்கு அழைக்கப்பட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். அடுத்ததாக 3ஆம் மணி வேளை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக 6ஆம் மணி வேளை என்று சொல்லி அப்பொழுதும் அழைக்கப்பட்டு ஊழியம் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 9ஆம் மணி வேளையிலும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கடைசியாக 11ஆம் மணி வேளையில் இவ்விதமாக 5 அழைப்பு கொடுக்கப்பட்டது. இதனுடைய மேன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். குறிப்பாக கிறிஸ்து எதை மையமாக வைத்து பேசுகிறார் என்றால், பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கிறது. பகல் என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் அதிகமாக நாம் பகலிலே தான் செய்கிறோம். அதிலும் அந்த நாட்கள்லாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி, பல்ப் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் தங்களுடைய கிரியைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா பகலில் தான் செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் யோவான் 11:9 சொல்லும்போது, இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்திலே அவன் நடப்பான், அவன் இடரமாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருளான காலம் வரப்போகிறது. அது சீக்கிரமாக நம்முடைய கண் முன்னாக இப்பொழுதே வந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகள் இருளிலே அகப்படாதபடிக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதை குறித்து பேதுரு சொல்லும்போது தீர்க்க தரிசன வசனங்கள் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது சுடரொளிகளைப் போல நாம் பிரகாசிப்போம் என்பதை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இதை கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்கின்ற புத்தகத்திலே தீர்க்கதரிசி அம்மையார் சொல்லும் பொழுது 78வது பக்கத்திலே, ஃபார் ஹிஸ் சர்ச் இன் எவ்ரி ஜெனரேஷன் God has given a special truth and a special work. இந்த ஓமானத்திலே இதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னா, அதிகாலை வேளையிலே அழைக்கப்பட்டவர்களுக்கு
கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? அதை தொடர்ந்து பின்னதாக 3ஆம் மணி வேளையிலே வந்த சீஷர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை பெற்றார்கள்? அதற்கப்புறம் 6ஆம் மணி வேளையிலே எந்த ஒரு இயக்கம் அழைக்கப்பட்டது? இந்த இயக்கம் உலகத்தை எப்படி அசைத்தது என்பதையெல்லாம் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து அதிலும் குறிப்பாக வேதத்தை போதிக்கிற எங்களைப் போல ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறது என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசன அட்டவணையை துல்லியமாக நாம் கவனிக்க வேண்டுமா? இந்த தீர்க்க தரிசன அட்டவணையை நாம் துல்லியமாக கவனித்து போதிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை காஸ்பிள் ஒர்க்கர்ஸ் என்கின்ற புத்தகத்திலே 98வது பக்கத்திலையும் சொல்கிறாங்க. அதே வார்த்தையை எவாஞ்சலிசத்திலையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். we have to be very familiar with all the prophetic timing என்று சொல்லுகிறார்கள். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த ஓமானத்தை நாம் கவனிக்கும் பொழுது எல்லாரும் இந்த வேத பகுதியை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பாக இந்த பகுதியை படிக்கல அப்படின்னா இன்னைக்கு தயவு செய்து உங்களுடைய பைபிளை நீங்கள் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு மத்தேயு 20ஆம் அதிகாரத்தின் விசேஷம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இந்த முதல் அழைப்பை ஆண்டவர் இங்கே கொடுக்கத்தக்கதாக புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 20ஆம் அதிகாரம் முதல் வசனம், பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டு போனார் என்று சொல்லி இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாலையிலே ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை நிச்சயமாகவே நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இதோ மோசே என்னும் இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் எழுப்பினதன் மூலமாய் ஒரு பெரிய இயக்கமே அங்கு எழும்பினது. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் கழித்து இதை ஒரு மேன்மையான நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தத்துடன் புறப்பட்டு வந்தார்கள். இதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக நிறைவேற்ற ஆண்டவர் பிரயாசம் எடுத்தார். அதை குறித்து விசேஷமாக இதோ வேதத்தையும் தீர்க்க தரிசன ஆகமங்களை நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது, அதில் அம்மையாருக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நாம் ஒப்பிடும் பொழுது இந்த பேரபிள் எவ்வளவு அழகா, ஏன் ஆண்டவர் இந்த 5 விசை அழைப்பை கொடுத்தார், இந்த 5 விசையும் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யத்தக்கதாக இணைந்தவர்களுடைய மேன்மை என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அதில் குறிப்பாக இந்த அதிகாலை வேளையிலே அழைக்கப்பட்டவர்கள் யூதர்களே என்பதை இங்கு மிக அழகாக வேதமும் தெளிவுபடுத்துகிறது. அதை குறித்து சொல்லும்போது இங்கே சொல்கிறாங்க, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்கின்ற புத்தகத்திலே பக்கம் 400 சொல்லும்போது, the Jews had been the first called into the Lord's vineyard. நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இயக்கமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்பினாரே என்றால் நிச்சயமாகவே அது இஸ்ரவேல் ஜனமே. ஏன் அப்படின்னா, இதோ இந்த எழுதப்பட்ட தேவனுடைய வாக்கியங்களை முதலாவதாக பெற்றவர்கள் இவர்கள்தான். இதற்கு முன்பாக ஆதாம் காலம் துவங்கி சொல் வடிவிலே வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, இதோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சொல் வடிவத்திலேயே அதை பெற்று அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெற்றோர்கள் இடத்திலிருந்து பெற்றதை பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் முதல் விசையாக எழுதப்பட்ட வாக்கியத்தை தங்களுடைய கையிலே பெற்று இந்த மேன்மையான ஊழியத்தை துவங்கினது யார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் தான். அதை குறித்து சொல்லும்போது கிரேட் கான்ட்ரவர்சியில் இன்ட்ரடக்ஷனில் அவங்க சொல்லும்போது, the preparation of written word began in the time of Moses. இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆதியாகமத்திலிருந்து இந்த வேதத்தின் துவக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எகிப்திலே துவங்கினது. மோசே என்னும் ஒரு மனுஷன், இவர் இந்த வேதத்தை எழுதின நிமித்தமா அதற்கப்புறம் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதி கொடுத்ததை பத்திரமாக ஆவியானவர் காத்து நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த அதிகாலை வேளையிலே அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னா, வரப்போகிற மேசியா என்ன விதமாக அவர் வெளிப்படுவார், அவர் எப்படி பிறப்பார், அவர் பிறந்து இதோ இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு இதோ அவர் பழுதற்ற பலியாக பிதாவுக்கு முன்பாக தம்மை பிரத்யட்சமாக காண்பித்து தம்முடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து அவருடைய மாறாத வார்த்தையினால் நம்மை ஜெனிப்பிப்பார் என்பதையே இந்த முதல் அழைப்பை பெற்ற யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பலிபீடத்தை கட்டி
ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நிறுவி இதோ அதை மையமாக வைத்து அவர்களுடைய ஊழியம் எல்லாம் இருந்தது. இப்போ இவங்க புறஜாதியார்கள் பார்க்கிறவர்கள் இவங்க எதற்கு பலி செலுத்துகிறார்கள் என்று கேட்கும்போது, இவர்களுடைய மேசியா வரப்போகிறார், அவர் மாம்சத்திலே வெளிப்பட போகிறார், அவர் வெளிப்பட்டு ஒரு உன்னதமான ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொடுப்பார் என்பதை திருஷ்டாந்தரப்படுத்துவதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. அதனால தான் பலிமுறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஊழியத்தை அப்படியே தொடர்ந்து 3ஆம் மணி வேளையிலே ஆண்டவர் இப்பொழுது ஒரு இயக்கத்தை துவங்குகிறார். இது யாரு அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்று பார்க்கிறோம். அதையும் வேதம் மிக அழகாக உறுதி செய்கிறது. இந்த அட்டவணையை நீங்க பார்க்கலாம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவாகிய மேசியா வெளிப்பட்டாயிற்று, இதோ எதிர்பார்த்தபடியே அவர் வந்து வாக்கியங்களை எல்லாம் நிறைவேற்றி, இதோ அவர் மரித்து இப்பொழுது உயிரோடு எழும்பினவராக அவர் பிதாவின் சமூகத்திலே பிரத்யட்சமாக நமக்காக இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார், நமக்காக பரிந்தும் பேசுகிறார் என்கின்ற ஒரு உன்னதமான ஊழியத்தை திருஷ்டாந்தரப்படுத்தினவர்கள் தான் இவர்கள். அதை குறிப்பாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏன் இந்த ஓமானத்திலே 3ஆம் மணி வேளை என்று சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. மார்க்குவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்கள். அவரை சிலுவையிலே அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. நிறைய நேரத்தில் ஏன் இந்த டைம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிறைய நேரத்தில் கவனிக்கிறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. இங்கு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த வேளை எப்போ அப்படின்னா 3ஆம் மணி வேளை. இந்த 3ஆம் மணி வேளை ஒரு விசேஷித்த மேன்மையை மனுகுலத்திற்கு கொடுத்தது. ஏன் அப்படின்னா நேசர் வாக்கு கொடுத்தபடியே அவர் வெளிப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. இந்த செய்தியை தான் அப்போஸ்தலர்கள் உலகத்திற்கு திருஷ்டாந்தரப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் இதோ நீங்கள் உடனே போகக்கூடாது, உங்களுக்கு உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார், அவருடைய பலனை பெற்று தான் போகணும். அதனுடைய நேரத்தையே நம்ம கவனிப்போமே, அதுவும் எவ்வளோ மகத்துவமாக இருக்கிறது பாருங்கள். இதை குறித்து சொல்லும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் இதில் சொல்லும்பொழுது, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டு இருக்கவில்லை. பேதுரு சொல்றார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க ஏதோ குடிச்சிட்டு வெறி கொண்டு இருக்கவில்லை. அதை இங்கு சொல்லும்போது இதோ பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதோ கிறிஸ்து மரித்ததும் 3ஆம் மணி வேளை, இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதும் எத்தனாவது மணி வேளை? 3ஆம் மணி வேளை. இதை ஏன் ஆண்டவர் இவ்விதமாக கட்டளையிட்டார் என்றால், இதோ ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே இந்த 3ஆம் மணி வேளையிலே இவர்கள் ஊழியம் செய்ய அமர்த்தப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நிச்சயமாகவே இவர்கள் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று இதோ அங்கு மோசேவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போலவும், முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தது போலவும் இந்த நேசர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதோ அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தம்மை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து ஒரு மேன்மையான ரட்சிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ மரிக்கும் மனிதன் உயிரோடு எழும்ப முடியும், அதற்கு எங்களுடைய நேசர் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இவர்கள் மூலமாக தான் உலகம் எங்கும், பூச்சக்கரம் எங்கும் இந்த உன்னதமான சுவிசேஷம் போனது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இவர்கள் 3ஆம் மணி வேளையிலே அழைக்கப்பட்டவர்கள். சரி, இப்போ இந்த ஓமானத்தில் அடுத்து நம்ம பார்க்குறோம், அடுத்து யார் ஊழியத்துக்கு வராங்க? இதுதான் பயங்கரமான கேள்வி. அப்போஸ்தலர்களுக்கு அடுத்து ஒரு பெரிய இயக்கமாக யார் வந்தா அப்படின்னா, நிறைய நேரத்தில் அதை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறார்கள். அடுத்து அழைப்பு எப்போ அப்படின்னா 6ஆம் மணி வேளை. இந்த 6ஆம் மணி வேளையை குறித்து விசேஷமாக நம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலன் ஒயிட்டுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கும் போது அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. கிரேட் கான்ட்ரோவர்சி என்கின்ற புத்தகத்திலே, அதை கீழே இந்த கொட்டேஷன் உங்களுக்கு போடுறோம், 317வது பக்கத்திலிருந்து 422 வரைக்கும் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. Thus in 1833 the clock of parabolic time struck the hour of 6 என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் வில்லியம் மில்லரும் இதோ அவர்களோடு கூட இருந்த அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம்
இதோ உலகத்தை அசைக்கிறதற்கு ஏதுவாக அவர்கள் தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படித்து, இதோ கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி 2300 ராப்பகல் தரிசனத்தை படித்து, இதோ இந்த கால அட்டவணை சரியாக இருக்கிறது, இந்த குறித்த காலத்திலே கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவர்கள் 1844 அக்டோபர் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த காலத்தின் விசேஷம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இணைந்து வந்த ஒரு காலம்தான் இந்த இயக்கம் அமெரிக்காவிலே துவங்கினது. இந்த மனுஷனை குறித்து நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள். இவர் ஒரு சாதாரண எளிய ஒரு விவசாயி தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு தாகம் இருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் இவரை கொண்டு ஒரு பலத்த ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த 6ஆம் மணி வேளையிலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர் இவரே என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டார். கால்குலேஷன்ல இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த பூமி தான் இதோ இங்கு சுத்திகரிக்கப்படும் ஸ்தானமாக இருக்கிறது, அதில் அந்த 844க்கு அப்புறம் கிறிஸ்து இங்கு வரப்போகிறார் என்று அவர் நினைத்து விட்டார். ஆனால் தானியேல் 7ஆம் அதிகாரத்தை துல்லியமாக வாசித்த பொழுதுதான் இதோ அங்கு மேகங்களுடனே அங்கு குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறவர் எங்கே போனார் அப்படின்னா பிதாவின் சமூகத்திலே போனார் என்று சொல்லி தானியேல் 7 மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் இப்போ இருக்கிற நமக்கு தேவ எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் குறிப்பாக இங்கே சொல்லும்பொழுது இங்கே கிரேட் கான்ட்ரவர்சி என்கின்ற புத்தகத்திலே 456 சொல்லும்பொழுது வில்லியம் மில்லர் செய்த அதே தப்பை நாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் செகண்ட் கம்மிங், இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தான் வரப்போறாரு அப்படின்னு அவர் நினைத்தார். ஆனால் அதற்கப்புறம் தான் அவங்க புரிந்து கொண்டாங்க, இதோ அவர் இந்த பூமிக்கல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர் பிரவேசித்தார், ஒரு உன்னதமான ஊழியத்தை துவங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் மேன்மை அவர்களுக்கு தெரிந்தது. நான் சொன்ன இந்த பக்கத்தில் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, the more frequent a definite time is set for the second advent, the more widely it is taught. நிறைய நேரத்தில் 2ஆம் வருகை இந்த காலம் இப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வேகமாக போகுதான். ஆனால் அதை குறித்து தொடர்ந்து சொல்லும்போது இந்த கொட்டேஷனில் சொல்கிறாங்க பாருங்க, the better it suits the purpose of Satan. ஏன் அப்படின்னா இந்த வில்லியம் மில்லருடைய காலத்திலேயே என்ன நடந்துச்சுன்னா 844 இவங்கெல்லாம் போய் காத்திருந்தாங்க கிறிஸ்து வருவார் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்து வரவில்லை. பிற்பாடு தான் ஹைராம் எட்சனுக்கும் இன்னும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் அங்கு மேன்மையான தரிசனத்தை கொடுத்து, இதோ நான் பூமிக்கு அல்ல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயே பிரவேசித்தார் என்கின்ற உன்னதமான செய்தியை பிற்பாடு இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த 6ஆம் மணி வேளையிலே இவர்கள் ஒரு மகத்தான ஊழியத்தை செய்தார்கள், உலகத்தை அசைத்தார்கள். அதனால தான் இப்போ இங்கே சொல்லும்போது இதே கொட்டேஷனில் இவங்க சொல்கிறாங்க பாருங்க, those who persist in this error will at last fix upon a date too far in the future for the coming of Jesus. நிறைய நேரத்தில் ப்ராஃபஸியை படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டை குறிச்சிட்டு அந்த டேட்டில் இயேசு வரல அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் கழித்து வருவார் என்று சொல்லி ஒரு நீண்ட காலத்தை குறித்து விடுகிறார்களாம். அப்படி நாம் குறிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவன் வேதத்திலே மிகவும் அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர அவருடைய தூதர்களும் அந்த நாளிகையை அறியார்கள். கிறிஸ்துவம் சொல்லும்போது என் பிதா ஒருவர் மாத்திரமே அந்த நாளிகையை அறிந்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த வில்லியம் மில்லர் தவறு செய்து விட்டார். ஆனாலும் அவர் செய்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். இதோ இந்த மனிதன் அதுக்கப்புறம் பிரசங்கிக்கவே இல்லை. 1844க்கு அப்புறம் அவர் அமைதலாக இருந்து விட்டார். அப்படியே இந்த ஊழியம் அமைதலாக இருக்கக்கூடாது. இதிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோமே 9ஆம் மணி வேளையின் அழைப்பு. இந்த அழைப்பு இந்த பேரபிளில் எத்தனாவது அழைப்பு அப்படின்னா 4th calling. இந்த 4வது அழைப்பில் தான் இந்த மீதமான திருச்சபையை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், வில்லியம் மில்லருடைய ஊழியத்திற்கு அப்புறம் நிறைய பேர் தங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் தேவனுக்கு பயந்த இதோ ஒரு சில வாலிபர்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய வேதம் எப்பொழுதும் தப்பிதமானதை நமக்கு போதிக்காது. ஒருவேளை நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னவாயிடுச்சு, தவறாகிவிட்டது என்று சொல்லி வேதத்தை அவர்கள் மீண்டுமாக படிக்க ஆரம்பித்த பொழுதுதான்
ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏன் அப்படின்னா மோசேவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததின் நோக்கமே என்னன்னா, நீ பார்க்கிற பரலோகத்தின் மாதிரியின்படியே இந்த பூலோகத்திலே நீ செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா கிறிஸ்து நமக்காக மகா பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் தம்முடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை தான் இந்த மீதமான சத்தியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. அதை குறித்து இங்கே நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த 4வது அழைப்பை நாம் கவனிக்கணும். இதில் ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த பேரபிளை நம்ம நல்லா கவனிக்கலாமே. இந்த மத்திய 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிகாலையில் அழைத்தவங்களை தனியாக அழைக்கிறாரு, 3ஆம் மணி வேளையில் அழைத்தவர்களை தனியாக அழைக்கிறாரு. ஆனால் இங்கே கவனிங்க 5வது வசனத்தை, மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். அப்படின்னா இந்த பணிக்கு இங்கு 6ஆம் மணி வேளையும் 9ஆம் மணி வேளையில் அழைக்கப்பட்டவங்க மட்டும் குறிப்பாக ஒரே நேரத்தில் அழைப்பிக்கப்பட்டது போல இருக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே எதை ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஆராய்ந்து படித்தார்கள். வில்லியம் மில்லரும் சரி, அவருடைய இயக்கத்தில் இருந்தவங்களும் சரி, நிறைய மெத்தடிஸ்ட் அதில் இருந்தாங்க. அவர்கள் எல்லாருமே எதை தான் படித்தாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை மையமாகவே வைத்து படித்தார்கள். அதனால தான் நம்முடைய முற்பிதாக்களும் இதோ அதனுடைய மேன்மை என்ன என்பதை தொடர்ந்து படித்தார்கள். அதனால தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லும்போது இது 2ம் ஒன்றாகவே இருந்தது. அதனால் இந்த ஓமானத்தின் மகத்துவம் என்ன அப்படின்னா, இவர்கள் இதை தொடர்ந்தே தன்னுடைய சத்திய வசனங்களை தியானிப்பார்கள் என்பதை ஆண்டவர் காண்பித்திருந்தார். அதில் குறிப்பாக இந்த வில்லியம் மில்லர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இதோ மரித்தோருக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு முடிகிறது, ஆனால் ஜீவனுள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு துவங்குகிறதை அவர் அறியாமல் இருந்தார். ஆனால் இப்போ ஆண்டவர் தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் இந்த 9ஆம் மணி வேளையிலே வந்த நம்முடைய முற்பிதாக்கள், அதிலும் குறிப்பாக எலன் ஒயிட் அம்மையார், அவருடைய கணவனார் ஜேம்ஸ் ஒயிட், இவர்கள் எல்லாரும் அமர்ந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்த போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த போப்புவின் மார்க்கம் எழும்பி ஆண்டவருடைய பிரமாணத்தை மாறுபாடாக்கி இருக்கிறார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்திலே சொன்னபடியே இந்த சின்ன கொம்பு யார் என்பதை அறிந்து கொண்டு உலகத்திற்கு திருஷ்டாந்தரப்படுத்தினது மாத்திரமல்லாமல், இதோ ஆண்டவர் இப்பொழுது ஜீவனுள்ளவர்களுக்கும் நியாய தீர்ப்பை துவங்கி இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நுட்ப நியாய விசாரணை முடிந்த பிறகு கிறிஸ்து வருவார். ஏன் அப்படின்னா அவர் வரும்பொழுது அவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இதை குறிப்பாக நம்முடைய முற்பிதாக்கள் இந்த ஓமானத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா வில்லியம் மில்லருடைய இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையான தரிசனமாக கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய திருச்சபையாக 7ஆம் நாள் திருச்சபை ஏற்படுகிறதற்கு ஏதுவான தரிசனத்தை ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தது மாத்திரமில்லாமல், குறிப்பாக இதோ கிறிஸ்துவின் பணி இப்பொழுது உன்னதமான ஸ்தலத்திலே எவ்விதமாக நடக்கிறது, இதோ எல்லாருடைய நியாய தீர்ப்பும் இப்பொழுதே நடக்கிறது என்கின்ற மேன்மையான வெளிச்சத்தை கொடுத்த பொழுது இது 9ஆம் மணி வேளை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எல்லாம் ரொம்ப வயதானவர்களாக ஊழியத்தை முடிக்கும் பொழுது இதோ ஆண்டவர் இதை அம்மையாருக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த கொட்டேஷனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈவன் நவ் அட் தி 11th hour we should arouse to educate men of ability for the work என்று சொல்லுகிறார்கள். அதை குறிப்பாக பப்ளிஷிங் மினிஸ்ட்ரி என்கின்ற புத்தகத்திலே 79வது பக்கம் 4வது பேராகிராஃபில் இதை சொல்கிறாங்க. நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை முடிக்கும் பொழுதே இது 11ஆம் மணி வேளையின் ஊழியமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவாஞ்சலிசம் என்கின்ற புத்தகத்தில் 198வது பக்கத்தில் சொல்லும்போது இன்க்ரீஸ்ட் நாலேஜ் அபவுட் ப்ராஃபஸி, அந்த கொட்டேஷன் உங்களுக்கு போடுறோம். இதோ மிக தெளிவாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்களிலே துல்லியமாக நாம் புரிந்து கொள்கிறதற்கு ஏதுவான பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது உண்மை. இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் துல்லியமாக அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவாக
ஒரு பிரதானமான வெளிச்சத்தை இந்த மீதமான திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதோ நிச்சயமாகவே இந்த சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிகிறது. அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த 11ஆம் மணி வேளையிலே நாம் இருக்கிறோம். இன்னும் நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம் தான். மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த டைம் பீரியடை பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலிருந்து 3ஆம் மணி வேளை வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருந்துச்சுங்க? 3 hours இருந்துச்சு கேப். அங்கு 3ஆம் மணி வேளையில் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கும் வில்லியம் மில்லருக்கும் 6ஆம் மணி வேளையில் வந்த வில்லியம் மில்லர் அவர்களுக்கும் எத்தனை மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா, இதோ அவர்களுக்கு 3 மணி நேரம் இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னதாக நம்முடைய முற்பிதாக்கள் 2 மணி வேளைக்குள்ளாக அவருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு இப்போ கடைசி 1 மணி நேர வேலைக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் 11ஆம் மணி வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு சூழ்நிலை பார்க்கும்பொழுது இதை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதங்களும் நம்முடைய கண் முன்னாக நிறைய மாற்றங்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை அசைக்கிறார். ஆனால் நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தின் மேன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கோம் இந்த ஓமானத்திலே சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு அநேகருடைய புத்தி மந்தமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையிலேயே 11ஆம் மணி வேளையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரை தேடும் அனுபவம் எப்படி இருக்கிறது? உண்மையிலே என் ஆண்டவரோடு நான் நெருங்கி இருக்கிறேனா? என்னுடைய உள்ளத்தை நான் சுத்திகரித்திருக்கிறேனா? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், கிருபையின் கதவு சீக்கிரமாக அடைக்கப்பட போகிறது என்பதை இந்த மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தெரிவித்து விட்டார். 11ஆம் மணி வேளையிலே நாம் இருக்கிறோம். இதோ துரிதமாக இந்த ஊழியத்தை நாம் முடிக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த ஓமானத்தில் இந்த 11ஆம் மணி வேளையிலே அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, இவங்க இதோ 3 மணி நேர வேலையை 1 மணி நேரத்திற்குள்ளாகவே செய்ய வேண்டும். அதில் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நீங்களும் நானும் நம்முடைய சுய பலத்தினால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஆண்டவர் நம்மேல் ஊற்றுவார். முன்மாரியம் பின்மாரியம் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது நாம் ஆச்சரியப்படுவோமா? இதோ திரளான தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையில் சேர்ப்பாராம். ஏன் அப்படின்னா, அநேக ஜனக்கூட்டங்கள் நாம் சொல்லும் இந்த வேத வாக்கியங்களையும் இந்த ப்ராஃபெட்டிக் இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுகிறதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பிரமாணம் அங்கு ஒளிந்து போகவில்லை. தேவனுடைய பிரமாணத்திலே யாதொரு மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் மாறாதது. குறிப்பாக மோசேயும் அதை சொல்லும் பொழுது, இதோ முன்பு ஆண்டவர் எப்படி இந்த 10 பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரோ அதே வார்த்தைகளையே திரும்பி என்னிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்றையும் அவர் கூட்டவும் இல்லை, அதில் ஒன்றையும் அவர் குறைக்கவும் இல்லை என்கின்ற மேன்மையான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை தான் கடைசியாக நிறைய கிறிஸ்துவர்கள் புரிந்து கொண்டு ஒரு திரளான கூட்டமாக எழும்புவார்களே. அதை குறித்து எங்க சொல்றாங்க அப்படின்னா, செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 3 புத்தகத்திலே 390வது பக்கத்திலே 3rd பேராகிராஃபில் இதில் சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் புரிந்து கொண்டு இதோ இந்த போப்புவின் மார்க்கம் தான் இந்த பிரமாணத்தை முறித்து போட்டு இதோ உண்மையான 7ஆம் நாள் ஓய்வை மாற்றி வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றி வஞ்சனையை இந்த உலகத்திற்குள்ளாக பரப்பி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கொட்டேஷனை நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a great army will stand. ஆண்டவருக்காக ஒரு திரளான கூட்டம் இந்த ஊழியத்தில் எழும்பும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ரொம்ப தூரம் இல்லைங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 11ஆம் மணி வேளையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையின் கதவை அடைக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து வல்லமையாக ஊழியம் செய்யும் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் இந்த ஓமானத்திலே சொல்லுகிறார். அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நிறைய நேரத்தில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரருடைய வேலையை தான் நம்ம பார்க்குறோம். இவர் நிறைய பேப்டிசம் கொடுத்தாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, இவரை மாதிரி பிரசங்கம் முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஓமானத்தில் ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, வெறும் வேலையை மட்டும் இல்லை, இதோ இந்த ஊழியத்திற்கு வருகிற உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார் என்பதை இந்த ஓமானத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த 11ஆம் மணி வேளையிலே வந்தவங்க அவங்க ஏதோ சும்மா இருந்தது போல இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் விசாரித்த பொழுது
ஒருவனும் எங்களுக்கு வேலையை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வரார். அதான் இங்கே சொல்கிறாரு, 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் கடைசியாக அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள். இவங்களுடைய விசேஷமே என்னன்னா, அதிகாலையில் வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதிகாலையில் வந்தவன் எஜமான்ட்ட என்ன கேட்டான் அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளோ கூலி தருவீங்க, எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க. அவனுடைய பிகினிங்கே என்ன அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்கின்ற நோக்கம்தான் அவங்களுடைய மனதில் இருந்தது. ஆனால் கடைசியாக 11ஆம் மணி வேளையில் வந்தவங்க இதோ ஒரு வார்த்தையை நன்றாக அறிந்திருந்தாங்க. அது என்னன்னா, எங்களுடைய தேவன் நியாயமானபடி எங்களுக்கு கூலி செய்வார், அதை நியாயமானபடியே அவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் அப்படியே சொல்கிறாரு, அப்படியே சொல்லி அவர்களை அனுப்புகிறார். இதில் குறிப்பாக இந்த 11ஆம் மணி வேளையிலே வந்த நமக்கு 5 மிக முக்கியமான விசேஷித்த குணங்கள் காணப்பட வேண்டும். முதல் குணம் என்ன அப்படின்னா, we should be thankful for the opportunity. ஏன் அப்படின்னா, மோசே ஒரு மகத்தான ஊழியத்தை செய்தார், அப்போஸ்தலர்கள் உலகத்தை அசைக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை செய்தார்கள். அதற்கப்புறம் வில்லியம் மில்லர், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நம்மையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து இந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நம்ம முதலாவதாக, ஆண்டவரே என்னை இந்த ஊழியத்தில் நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி என்று சொல்லுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம தான் அங்கே கடைசியாக வந்திருக்கிறோம், சீக்கிரமாக இந்த ஊழியத்தை முடிக்க வேண்டும். இது முதல் குணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. we have a very short time. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது பிசாசு அதை அறிந்திருக்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து யாரை வஞ்சிக்கலாம் என்று இன்றைக்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய வஞ்சனையில் எல்லாரும் அகப்பட்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஓமானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன கால அட்டவணையை புரிந்து கொள்கிறதற்கு எதுவாக வேத ஞானம் மாத்திரம் இல்லாமல் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கோம் தீர்க்க தரிசனத்தின் மேன்மையின் மூலமாக எவ்வளவு கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்படுகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்றவன் சோம்பலாக இருப்பானா? அவன் வேகமாக செயல்படுவான். ஆண்டவருக்காக நான் இன்னும் எத்தனை பேரை சந்திக்கணும், எப்படி இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பான். இரண்டாவது விசேஷ குணம். மூன்றாவது என்ன அப்படின்னா, they made no demands. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்தவன், எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க ஆண்டவரே, 1 பணம் என்று சொன்னதும் சரி நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு வரான். ஆனால் இங்கு இதோ நீங்களும் நானும், ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. we have a trusting spirit. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமேன கருமையான என்னுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம்? சபையில் இருக்கிற தலைவர்களுக்காக நம்ம செய்கிறோமா, அல்லது மேலான அதிகாரிகளுக்காக நாம் செய்கிறோமா? நம்மை அழைத்த ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம். 4வது விசேஷம் என்ன அப்படின்னா, master filled their hearts with joy. இந்த கடைசி கால ஊழியத்தை யாரெல்லாம் உண்மையாக செய்கிறாங்களோ இதோ பரிபூரணமான சந்தோஷமும் ஆனந்தமும் நமக்கு உண்டாகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யாதவனுக்கு சந்தோஷமே இருக்காது. மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் ஒன்றை நான் இந்த நாளிலே செய்தேன் என்று சொல்கிறவனுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 5வது என்ன அப்படின்னா, இவங்க பணத்தின் மேலேயோ கூலியின் மேலேயோ இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே அப்படின்னா, நம்முடைய நேசர் மீது மாத்திரமே என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் இப்போ ஒரு கம்பேரிசன், இந்த 11ஆம் மணி வேளையிலே வந்தவர்களுக்கும் இந்த அதிகாலையில் வந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் இவங்களெல்லாம் அழைக்கிறாரு. கூலி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்தவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கூலி கொடுக்கணும். ஆனால் இந்த ஓமானத்தில் எப்படி தெரியுங்களா ஆண்டவர் கூலி கொடுக்குறாரு? கடைசியாக வந்தவன்லேருந்து கூப்பிடுறாரு வரிசையாக. 11ஆம் மணி வேளையில் வந்த நமக்கு தான் முதல் கூலி கிடைக்க போகிறது. நாம் போகிறோம், நம்ம கையில் ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 1 பணத்தை கொடுக்குறார். அடுத்து இதை 9ஆம் மணி வேளையிலே ஊழியம் செய்தவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்களுக்கும் எவ்வளோ கொடுக்கப்பட்டதுன்னா 1 பணம் கொடுக்கப்பட்டது. 6ஆம் மணி வேளையிலே வந்தவர்களும் தன்னுடைய கூலியை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். அவர்களுக்கும் எவ்வளோ அப்படின்னா 1 பணம் தான். அடுத்து 3ஆம் மணி வேளையிலே வருகிறார்கள் அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கும் எவ்வளோ தான் கொடுக்கப்பட்டது? 1 பணம் தான்.
இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ரொம்ப காலையிலேயே வந்துட்டோம், இல்லை நம்ம தானே ஃபஸ்ட்டு வந்தோம், அதனால் நமக்கு நிறைய கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் எவ்வளோ தான் கொடுக்குறாருன்னா 1 பணம் தான் கொடுக்குறார். இல்லை, இந்த 1 பணம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த 1 பணம் என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க. அதிகாலையில் வந்தவனுக்கும் நித்திய ஜீவன் தான், 3ஆம் மணி வேளையிலே வந்த அப்போஸ்தலர்களுக்கும் நித்திய ஜீவன் தான், 6ஆம் மணி வேளையிலே வந்த இதோ வில்லியமில்லுடைய இயக்கத்திலே வல்லமையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் நித்திய ஜீவன் தான் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த முதல் கூட்டத்தாருடைய வஞ்சனையில் நாம் அகப்படக்கூடாது. அவங்க கிட்ட 3 வஞ்சனை இருந்துச்சு. என்னன்னா, நாங்கள் முதல்ல வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரச்சனையில் அகப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டர் என்ன புதுசாக வந்த விசுவாசிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு, நாங்கள்லாம் மூத்த விசுவாசி இந்த சபையில், நாங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோம், அதுதான் இவனுடைய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் லேபரர்ஸ் கிளைம்டு ப்ரெஃபரன்ஸ் அபவ் அதர்ஸ். அவங்கள காட்டிலும் நாங்கள் மேன்மையானவங்க. அதனால தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் சொல்லும்போது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம ஏற்கனவே நான் தான் பார்ன் அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்முடைய சபையில் நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது என்னன்னா, இவன் வேலை செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நினைக்கல. இவன் அந்த 1 பணத்தையே நினச்சிட்டு வேலை செய்துட்டு இருந்தான். நமக்கு ஆண்டவர் கூலி கொடுக்குறேன்னு சொன்னாரே, அந்த 1 பணம் எப்போ கிடைக்கும், நம்முடைய வேலை எப்படி முடியும்? இன்றைக்கும் நிறைய பேர் பணத்திற்காக ஊழியத்தை செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நாம் செய்யக்கூடாது. நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். சம்பூரணமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். வெறும் பணம் தான் அப்படின்னு பீலேயாமை போல மாறினவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதிலும் இந்த வேதபாரகர் பரிசேயருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னா, அவர்கள் பொருளாசை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த ஓமானத்தில் மோசேயின் மூலமாக இந்த ஊழியத்தை, அதிகாலையின் ஊழியத்தை அவங்க பெற்றிருந்தாலும் யூதர்களுடைய மனசில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, they were only thinking about the reward and they were not enjoying the master's work. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். 3வது இவங்க என்னன்னா, தேவனோடு இணைந்து செய்யலை. இவங்க எங்ககிட்ட கூலி பேசி ஆண்டவர் விட்டுட்டாரு, நாங்கள் எங்கள் சொந்த ஞானத்தில் செய்வோம், எங்களுடைய சொந்த அறிவிலே செய்வோம் என்று அவர்கள் செயல்பட்டார்கள். அதை தான் இங்கே சொல்லும்போது கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் 399வது பக்கத்தில் 5வது பேராகிராஃபில் இந்த 3 வஞ்சனைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொன்னதனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த 11ஆம் மணி வேளையின் ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் குறிப்பாக சாத்தானுக்கும் 11ஆம் மணி வேளையின் ஊழியம் இருக்கிறது. இது என்னன்னு கேட்குறீங்களா? அதை ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 16:14 சொல்லும்போது, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை, நல்லா கவனிக்கணும் இந்த பதத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நகரத்திலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போனது. இதில் இவங்க யாருக்கு ஊழியத்தை செய்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கோ திக்கற்றவர்களுக்கோ இல்லை. சாத்தான் எங்கே ரொம்ப டார்கெட்டை செலுத்துகிறான் அப்படின்னா, ராஜாக்கள். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய சபையில் கூட விசுவாசிங்க கேட்பாங்க, பாஸ்டர், அந்த பெந்தகோஸ்த பாஸ்டர் அல்ல மற்ற சபையின் போதகர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் ஒரு அரசியல்வாதியை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராரு, ஒரு நடிகையை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார், ஒரு நடிகர் சபைக்குள்ளே வந்துட்டார். அந்த அரசியல்வாதி உள்ளே வந்ததும், அந்த நடிகர் உள்ளே வந்ததும், அவங்க கூட ஒரு 150 பேர் 200 பேர் அப்படியே உள்ளே வந்துட்டாங்களே பாஸ்டர். ஆனால் நம்ம என்ன எஃபர்ட் மீட்டிங்கெல்லாம் எங்கே போட்டுட்ருக்கோம்? ரொம்ப கிராமத்தில் போட்டுட்டு ஏழையான மக்கள்கிட்ட எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் சுவிசேஷத்தை யாருக்கு சொன்னார்? தரித்திரருக்கே சொன்னார் என்று பார்க்குறோம். இந்த ஊழியத்தை நாம் பார்க்கும்பொழுது நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசிகள் சோர்ந்து போயிடுறாங்க. பாஸ்டர் என்ன இவ்வளோ எஃபர்ட் மீட்டிங் போட்டு 10 நாள் போட்டு ஒரு விசுவாசியை தானே கொண்டு வந்திருக்கிறார், அது கூட ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 5 பேரை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க. இதோ பிசாசு 11ஆம் மணி செய்யும் ஊழியத்திற்கும் ஆண்டவர் உண்மையாக செய்யும் ஊழியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அதனுடைய பலன் இப்பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய சேனை எழும்பும் பின்மாரியை பெற்று நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது நாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இந்த ஓமானத்தை ஆண்டவர் சொன்னதனுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன தெரியுங்களா? எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இந்த 11ஆம் மணி வேளையின் ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிரமாணம் மாற்றப்படவில்லை. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. அதில் குறிப்பாக பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகையை பற்றிய சவாலாக இருக்கிறது. அதனால் தொழுகையை குறித்து ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். இந்த உண்மையான தொழுகைக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஓமானத்தின் கால அட்டவணையை அறிந்த நீங்களும் நானும்
ஒரு உண்மையான தொழுகையிலே நாம் நிலைத்திருப்போம். 7ஆம் நாளே கர்த்தருடைய நாள். அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி இந்த உன்னதமான ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோமே என்றால் இந்த 11ஆம் மணி வேளையின் ஊழியத்தை நாம் முடித்து சீக்கிரமாக நம்முடைய நேசரை நாம் சந்திப்போம். வருகிற ஆண்டவர் வந்து நமக்கு கூலியை தருவார். எல்லாருக்கும் ஒரே பணம், அந்த ஒரு பணம் நித்திய ஜீவனே. அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ யூதர்களைப் போல அவருடைய வஞ்சனையிலே நாம் அகப்படாதபடி இருக்கவே ஆண்டவர் இந்த ஓமானத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த ஓமானத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடையதை என் இஷ்டப்படி நான் கொடுக்கிறேன், அதனால் நீ வன் கண்ணனாய் இராதே என்கின்ற ஒரு மேன்மையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண் முன்னாக எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. நான் நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ரொம்ப நல்ல பழகின ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் இந்த பேண்டமிக் முன்னாடி அவங்கக்கிட்ட இந்த சேஞ்ச் ஆஃப் சாபத்தை பற்றியும் இன்னும் ரகசியவர்களையெல்லாம் பொய் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதற்கு முன்பாகவே மரித்து போய்விட்டார். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, யார் எப்பொழுது மரிப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக நாம் முடிக்க வேண்டும். எழும்பி பிரகாசிப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக யாவரும் சேர்ந்து 433வது பாடலை பாடுவோம். பூவினர் கந்தம் வீசும் சோலையாவிலும் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பூவினர் கந்தம் வீசும் சோலையாகினும் நல்ல தண்ணீரோடும் பல்ல தாக்கிலையும் இசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே. பின்னில் சூடும் கீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். பின்னில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எங்கோதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் மாண்பும் தயவுள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா, மிகவும் இக்கட்டான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த இக்கட்டான காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களோடு கூட இல்லையப்பா. அவர்கள் இதோ உமக்குள்ளாக நித்திரையாய் இருக்கிறார்கள். இதோ அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். உம்மை பற்றிய அறிவு இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் மேல் எங்களுடைய கரிசனை வெளிப்படத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை இதோ அவர்களுக்கு நாங்கள் துரிதமாய் அறிவிக்கும் கடமை எங்கள் மேல் விழுந்திருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்து, நாங்கள் 11ஆம் மணி வேளையிலே அழைக்கப்பட்ட உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் நினைப்பூட்டினதற்காக நன்றி ராஜா. இந்த உன்னதமான ஊழியத்தை உம்முடைய பலத்தினால் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். முன்மாரியை ஊற்றின எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் பின்மாரியின் பலனை ஊற்றுவீர் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். எங்களை முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை தாங்கி வழிநடத்துங்கப்பா.
விசேஷமாக இந்த கோடம்பாக்கம் திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் சுகன் பலன் யாவற்றிற்காக நன்றி. இதை கண்காணிக்கும் போதகருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் கீழாக இருக்கும் போதகர் கோகுல், இன்னும் சபையின் மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இதோ இந்த வாக்கியங்களை எல்லாம் துல்லியமாய் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்லி கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். விசேஷமாய் எங்களுக்குள்ளாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் துணையாய் இருந்து பலத்த செய்கைகளை எங்களுக்குள்ளாக செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சிறுமைப்படுத்தி வெறுமையுமாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படணும் ராஜா. எங்களை நீங்கள் விடுவித்து காத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் லட்சராகி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமென். பிதாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் இந்த நாளின் சத்தியத்தை கேட்டு இதோ 11ஆம் மணி வேளையிலே அழைக்கப்பட்ட இதோ ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன், இந்த வார்த்தைகளை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சத்திய வசனங்களை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள் ஓரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். நீர்மை சகாயரே என்